ஆண்டவரும் இரட்சரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரேக்கப். நம்மள அநேகர் நம்மளுடைய வாலிப நாட்களில் இந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரேக்கப் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், உண்மையான அன்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அதை மேற்கொண்டு நமக்கு ஒரு பிரேக்கப் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வாலிப நாட்களில் எனக்கு நடந்த அந்த பிரேக்கப் சம்பவங்கள், அதுக்கப்புறம் நிறையா சில பாவ பழக்க வழக்கத்துக்கு நான் அடிமையானேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்து எது உண்மையான அன்பு அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தேன். அப்போது தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு எது உண்மையான அன்புங்கிறது. ஸோ பைபிளில் சொல்லியிருக்கு உண்மையான அன்பு எது அப்படின்னு. அன்புக்குள்ள குணாதிசயங்களையும் ஒரு சிலதை பைபிளில் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு எது உண்மையான அன்பு எது பொய்யான அன்புங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ லவ் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு என்னென்னலாம் சொல்ல தோணும், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை அளவு கடந்து நேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் எது உண்மையான அன்பு அப்படின்னா எல்லார் லைஃப்லேயும் அந்த டயத்தில் நமக்கு நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய விதமான விஷயங்கள் வரும். ஆனால் உண்மையான அன்பு அப்படிங்கிறது பைபிளில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அன்பு நீடிய சாந்தம் உள்ளதான். 1 கொரிந்தியர் 13:4 சொல்கிறாங்க, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அப்போது அன்பு ரொம்ப அமைதியாக இருக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. நம்ம இன்னொருத்தவங்களோட பேசுகிறத பார்த்தோ, இல்லை நம்ம அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்க மேலே அதிகமாக அன்பு செலுத்துறத பார்த்தோ ஒரு அன்புக்கு கோபம் வருது அப்படின்னா அது உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தோட அர்த்தம். அன்புக்கு நிறைய கேரக்டர் சொல்லியிருக்காங்க. அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அப்போது நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருந்தாலும் சரி, அவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்துருந்தாலும் சரி, 2 பேருமே அதை தாங்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கணும். அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. சகலத்தையும் விசுவாசிக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு நடந்தது அதுதான். சில விஷயங்கள் நம்பாமல், அதாவது அவங்க சொல்கிறத நம்மளும் நம்ம சொல்கிறத அவங்களும் நம்பாமல் இருக்கிறதுனாலேயே இந்த பிரிவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அது உண்மையான அன்பு கிடையாது. அன்புங்கிறது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது இது எப்படின்னா, என்ன பண்ணாலும் அன்பால் சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஆனால் அப்படி ஒரு அன்பு யார்கிட்ட இருந்து கிடைக்குது? ஏசப்பாட்டு இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. நாம ஒருத்தவங்க மேல வச்சிருக்கிற அன்பும் அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பும் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட பர்சனல் லைஃப்பில் இந்த வசனங்கள் தான் என்னை அடுத்த ஸ்டெப்புக்கு, அதுலேருந்து வெளியே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த வசனத்தை உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதில் ஒரு 4 வசனம் இருக்கும். 1 கொரிந்தியர் 13:4-7 வரைக்கும். இந்த வசனங்களை படித்து பாருங்க. எது உண்மையான அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இதை டீட்டெயிலாக யோசிச்சிங்கன்னா எது நம்ம லைஃப்பில் நடக்குது, இதை நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும், எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம், நமக்கு இருக்கிறது உண்மையான அன்பு தானா அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற லவ் மட்டும்தான் உண்மையான அன்பு.